நீங்க எந்த மசோதாவனா எடுத்துட்டு வாங்க, நேர்மையான முறையில் அந்த மசோதா எடுத்துட்டு வந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? மசோதாவை தாக்கல் செய்வதற்குன்னு ஒரு வரையறை இருக்கு, ஒரு நெறிமுறை இருக்கு. இந்த மசோதா தாக்கல் பண்ணுவதற்கான எந்த வரையறையுமே நீங்க ஃபாலோ பண்ணல. அதை நீங்க தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த காப்பி கொடுக்கணும், அவங்க அதை படிச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க தாக்கலே பண்ண முடியும்ன்றது எழுதப்படாத விதி இல்லை, எழுதப்பட்ட விதி. ஆனா இந்த மோடி அரசாங்கத்துல, அதுவும் குறிப்பா இந்த இரட்டையர்கள் அரசாங்கம், இந்த ரெட்டை என்ஜின் தான் ஓடுது. ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் அமித்ஷா. இவங்க நினைச்சதுதான் நினைக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். இது முழுக்க முழுக்க யாரை பயமுறுத்துகிற விஷயம், என்ன பின்னாடி செய்ய போறதுக்கான முன்னெச்சரிக்கைனா, இவர்கள் ஆளாத மாநிலங்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள், இவர்கள் அடிமைகள் ஆளாத மாநிலங்கள் இருக்கு. ரெண்டு வகை இருக்கு. இந்த மாநிலங்கள்ல இவங்களை மீறி ஜெயிக்கிறாங்கல்ல. இப்ப இவங்க நாடு முழுக்க நியாயமான வெற்றி பெறல. இப்ப அந்த ராகுல் காந்தியினுடைய வெடிகுண்டு வீசியிருக்காருன்னு சொன்னார் இல்லையா, நிஜமாவே வெடிகுண்டு இல்ல, அது கண்ணி வெடி. போற பக்கம் கால் வைக்கிற பக்கம் வெடிக்குது. இப்ப அவர் ஒரே ஒரு பெங்களூர்ல ஒரு தொகுதி தான் எடுத்து காமிச்சாரு. இன்னைக்கு நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு உட்பட. கோயம்புத்தூர்ல வானதி ஜெயிச்சதே டவுட்டா இருக்குன்றாங்க. உண்மையே அதுதான். ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை நடப்பது கொஞ்சம் முன்னாடியே திடீர்னு நிறுத்திட்டாங்க. கமலஹாசன் லீடிங்ல, கமலஹாசன் பின்னாடி போயிட்டாரு. எப்படி வானதி ஜெயிச்சாங்கன்னு அது அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கே வெளிச்சம்.